இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தவா சிக்கன் பெப்பர் ஃப்ரை. இந்த ரெசிபியை தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி வந்து நம்ம நார்மலாக குக் பண்ணுறதுக்கும் இந்த தவால போட்டு ரோஸ்ட் பண்ணிட்டு இது பார்த்தீங்கன்னா கிரில்லோட டேஸ்ட்டும் இருக்கும். அதே சமயம் நம்ம மிக்ஸ் பண்ணுற மசாலாவோட டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். பார்க்கறதுக்கு நல்லா ட்ரையாகவும் இருக்கும். இதை இன்னைக்கு எப்படி செய்யலாங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்தரலாம் வாங்க. சிக்கன் 1 கிலோ, இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து, ஆயில் 4 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 2 டீஸ்பூன், வெங்காயம் 1 நைஸாக வெட்டியது, தக்காளி 1 நைஸாக வெட்டியது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பெரிய தோசைக்கல் எடுத்து வச்சிருக்கேன். இதில் தான் போட போகிறேன். நீங்கள் வீட்டில் உள்ள சின்ன தோசைக்கல்லே போட்டுக்கலாம். டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். எந்த அளவுக்கு மீன் வந்து தோசைக்கல்லில் போட்டு ஃப்ரை பண்ணால் டேஸ்ட் நல்லா இருக்குமே, அதே மாதிரி நம்ம சிக்கனையும் இந்த வாட்டி நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுக்க போகிறோம். ஆனால் கொஞ்சம் டைமிங் ஆகும் தாங்க. ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கல் பற்ற வச்சுருக்கேன் ஸ்லோ ஃபயரில். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கல்லை பற்ற வச்சுட்டோம். நம்ம சிக்கனை எடுத்து போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எல்லாம் பிள்ளைங்க இருப்பாங்க. அதனால் ஒரு 4 பீஸ் மட்டும் இந்த மாதிரி லெக் எடுத்து கிழிச்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் வீடியோவில். இந்த மாதிரி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா சீக்கிரம் குக் ஆகும். இன்னும் ஒன்று சாஃப்டாக இருக்கும். இந்த லெக் பீஸ் தான் வந்து கறியிலே இருக்கிறதுலே நல்லா சாஃப்டான பீஸாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இதை இப்போ நம்ம தவால போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம எதுவுமே போடல, ஜஸ்ட்டு வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் மஞ்சத்தூள் போட்டு. இதை அப்படியே நம்ம தவால போடுறோம். இந்த மாதிரி நல்லா ஸ்லோ ஃபயரில் வச்சுருக்கோம். ஃபயர் அதிகமாக இல்லை. இந்த மாதிரி இதில் பாருங்கள், நான் எந்த விதமான மசாலாவுமே போடல. அப்படியே நம்ம தோசைக்கல்ல பரப்பி விட்டுக்கிறோம். இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இது சேம் ப்ராசஸ் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மட்டன் சுக்கா சிக்கன் சுக்காலாம் செய்கிறோம்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் சட்டியில் செய்வோம். இது வந்து தவால பண்ணுறோம். அதே மாதிரி ப்ராசஸ் தான் கிட்டத்தட்ட கொஞ்சம் சேமாக இருக்கும். ஆனால் அப்படியே மெத்தடு மட்டும் மாறும். இதை ஃபுல்லாக நம்ம போட்டுட்டு சிக்கனை போட்டோன்னே பார்த்தீங்கன்னா இதோட தண்ணி வந்து ரிலீஸ் ஆகும். அந்த தண்ணி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம மசாலா 1 பை 1 போட்டுக்கலாம். தண்ணி வெளியில் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் போட்டு ஒரு நிமிஷம் ஆகுது. இந்த பாருங்கள், அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த லெக் எடுத்து காமிக்கிறேன். இந்த பாருங்கள், குக் ஆகிருக்கு. அதே சமயம் கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி ரிலீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த சிக்கனோட தண்ணியை இந்த சிக்கன்லேயே அப்படியே நம்ம வேக வைக்கிறோம். ஒன்று அப்படியே பரட்டி விட்டு. எனக்கு சூடு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் கையில் பரட்டுறேன். சப்போஸ் உங்களுக்கு சூடாக இருந்துச்சுன்னா தோசை திருப்பி யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு மொத்தமாக பரட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த பாருங்கள் கீழே எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். நம்ம சிக்கன் போட்டதுக்கும் கீழே எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். இந்த தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த சிக்கன்லேயே வேக வச்சிடணும். அந்த மாதிரி வேகும்போது தான் பார்த்திங்கன்னா நமக்கு சிக்கனோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நல்லா வேகட்டும். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் என்னென்ன மசாலாலாம் போடணுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சிக்கன் போட்டதுக்கும் இப்போ உள்ள சிக்கனுக்கும் அப்படியே பாருங்கள். முன்னாடி எப்படி இருந்துச்சு, ஸ்கின்னாக அப்படியே தெரிஞ்சுது, பச்சை கறி மாதிரி. இப்போ பாருங்கள் அப்படியே வெந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இந்த பக்கம் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வேகணும். தெரியுதா உங்களுக்கு டிஃப்ரென்ஸு? இந்த பாருங்கள், இதெல்லாம் வெள்ளையாக உள்ளதெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே இது ஸ்லோ ஃபயரில் குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டுடலாம். அப்போ தான் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா மசாலா அப்சர்வ் ஆகி கிடச்சிது அப்படின்னா காரத்தன்மைலாம் உள்ளே இறங்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிக்கனை இந்த பக்கம் நல்லா வெந்துருச்சு, இந்த பக்கம் இன்னும் வேகலை. இந்த பக்கம் பாருங்கள் இன்னும் வேகலை. அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்லோ ஃபயரில் அப்படியே பரட்டி வச்சு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா ஒன்றா போட்டுடலாம். நிறைய இடத்துல நீங்கள் சின்ன சின்ன ஹோட்டலுக்கெல்லாம் போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்ரெடி வந்து இந்த சிக்கனை கிரேவி மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் எனக்கு சிக்கனில் ஒரு ஃப்ரை வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுலேருந்து எடுத்து அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த தோசைக்கல்லில் போட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு சில மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். அதே சேம் ஸ்டைல் தான் இது. அதை விட இன்னும் ஒரு படி இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ஃபுல்லாக தவாலே பண்ணுற வாசி
இந்த மசாலா நல்லா அப்சர்வ் ஆகி நார்மலாக இருக்கிற டேஸ்ட்டை விட இது சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும், எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்கும் தோசைக்கல்ல வேக வச்சு எடுக்கிறதுக்கும், அதாவது ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கும் டேஸ்ட் டிஃப்ரெண்ட் நிறையா இருக்கும். நிறையா பேர் வீட்டில் சண்டை போடுவாங்க, மீன் எனக்கு தோசைக்கல்ல போட்டு தான் வேணும், எண்ணெயில் ஃப்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு. அதனால இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுங்க, உங்கள் குழந்தைங்கள்லேருந்து உங்கள் ஹஸ்பண்ட் வரைக்கும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இது இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும், வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சூப்பராக வெந்துருச்சு. இந்த பாருங்கள், நான் உங்களுக்கு மறுபடியும் காமிக்கிறேன் வெந்ததை. இங்கே பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். அமுக்குனா அமுக்குது சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம என்னென்ன மசாலா போடணுமோ எல்லா மசாலாவும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆனியன் நல்லா நைஸாக வெட்டி வச்சுருக்கோம். இதை அப்படியே ஃபுல்லாக இந்த சிக்கன் மேலே ஃபுல்லாக போட்டுடலாம். நல்லா தாராளமாக போடுங்க, சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி அதே மாதிரி நைஸாக வெட்டி வச்சுருக்கோம். அதையும் ஒரே ஒரு தக்காளி மட்டும் போடுங்க, அதிகமாக போட்டுறாதீங்க. அதிகமாக போட்டிங்கன்னா ஃப்ரை வந்து கிரேவி மாதிரி ஆகிடும். அதனால் ஒரு தக்காளி மட்டும் போட்டுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம போட்டுக்கலாம். இதெல்லாம் நம்ம போடுறப்ப இந்த சிக்கனை வந்து மிக்ஸ் பண்ணவே கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது ரெண்டும் கலந்து அரைச்சி 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம உப்பு பார்த்து போடுங்க, எப்போவுமே நிறையா போட்டுறாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கோம் 2 டீஸ்பூன், அதையும் போட்டுக்கலாம். இந்த காஷ்மீர் மிளகாய் தூள் தாங்க நமக்கு நல்ல கலர் கொடுக்குறது, அதனால் இதை நல்லா போட்டுங்க. இதை பார்த்தீங்கன்னா காரமே இருக்காது, ஆனால் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் தாராளமாகவே போட்டுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா எடுத்து வச்சுருக்கேன் 2 டீஸ்பூன், அதையும் நம்ம போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஒரு கைப்பிடி நல்லா தாராளமாக போடுங்க, இதுதான் நல்ல வாசனையாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ஆயில் 4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம், அதை நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ தான் கடைசியாக ஊற்றணும். இப்போ பாருங்கள், நான் ஊற்றுறத உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி ஊற்றிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். என்கிட்ட 2 துடுப்பு இருக்குது, அதனால் 2 யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் ஒரு இது யூஸ் பண்ணாலும் ஓகே தான், 2 யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள். அடா அடா அடா, சில பேர் கல்லில் பிடிச்ச மாதிரி இருக்கும் சிக்கனு, ஆனால் அது அப்படி இல்லை. இப்போ நம்ம ஆயிலெலாம் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா ரிலீஸ் ஆகிடும். இங்கே பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த வீடியோ க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்க, நம்ம ஃபஸ்ட்டு எப்படி வச்சுருந்தோம் சிக்கனு, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். அடா 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 அடா. இந்த இஞ்சி பூண்டு மிளகாத்தூள் சிக்கன் மசாலா எல்லாம் போட்டோன்னே நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்து மிளகு ஜீரகத்தூள் போட்டோன்னா இன்னும் வாசனையாகிடும். அது லைட்டாக கீழே பிடிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கீழே ஸ்லோ ஃபயர் பண்ணிங்க, ஸ்லோவாக வச்சிங்க. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிளகு ஜீரகம். இந்த மிளகு ஜீரகம் தான் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு நல்ல வாசனை கொடுக்கும், நல்ல காரத்தையும் கொடுக்கும், நல்ல டைஜஷனையும் கொடுக்கும். இப்போ நம்ம அதை போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகு எடுத்து வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். மிளகு 1 டீஸ்பூன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன், 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நிறையா வீடியோவில், 1 டீஸ்பூன் மிளகுனா 2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டால் தான் நல்லா வாசனையாக இருக்கும். அதையும் நம்ம போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். செய்யும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யுங்க, மேலே தெளிக்காமல். நல்லா அரோமா சூப்பராக இருக்குங்க. அடா அடா, இங்கே பாருங்கள், லெக் பீஸ் எல்லாம் பாருங்கள், நல்லா மசாலா அப்சர்வ் ஆகி அப்படியே உருண்டு ஓடுது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கலர் ஆச்சு. அப்படியே ஸ்லோ ஃபயரில் நம்ம வச்சுருந்தோம். இங்கே பாருங்கள், முன்னாடி உள்ள கலருக்கும் இப்போ உள்ள கலருக்கும் நல்ல டிஃப்ரெண்ட் ஆகுது. நம்ம ஊற்றின ரீஃபண்ட் ஆயிலாம் அப்படியே வெளில வருது பாருங்கள். இது அப்படியே ஸ்லோ ஃபயரில் இருக்கட்டும், மிக்ஸ் பண்ணி மட்டும் விடுவோம். இதில் பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. இப்போ மசாலாவும் நல்லா இருக்குது, நல்லா ஃப்ரைங்கிற மாதிரி கலருக்கு ஏற்ற மாதிரி நல்லா கார சாரமாக, நல்லா கலரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா ஜம்முன்னு வெந்திருக்கு. இதை அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிவிட்டு சீக்கிரமாக டேஸ்ட் பார்த்துடலாம். இங்கே பாருங்க என்னம்மா ரெடி ஆகிருக்குன்னு, ஃபஸ்ட் கிளாஸாக ரெடி ஆகிருக்கு. பார்க்கும்போதே எனக்கு அப்படியே டெம்ப்டிங் ஆகுதுங்க.
அப்படியே அள்ளி கடிச்சு திங்கிதும் போல இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிடுவோம். இங்கே பாருங்கள், லெக் பீஸை பாருங்கள். அடா கையில் வச்சுட்டே நிற்க முடியலங்க. அந்த அளவுக்கு பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த பாருங்கள், எந்த அளவுக்கு இந்த லெக்கை பாருங்கள் அப்படியே தனியாக வெந்து நிற்கிது பாருங்கள். சூப்பராக இருக்குது. கையில் வச்சுருக்கும் போதே அரோமா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இதை நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம். ஆஹா, வாசனை ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அந்த மிளகோட காரமும் ஜீரகத்தோட வாசனையும் சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். பக்கத்தில் வச்சுருக்கும் போதே டெம்ப்டிங் ஆகுது. அப்பா, ஃபஸ்ட் கிளாஸ். சிக்கன் ரெசிபிலேயே நான் செஞ்சதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெசிபின்னு சொல்லுவேன். கண்டிப்பாக அந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கும். சூப்பர் இல்லை, சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மஸ்ட் ட்ரை. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு. இதே மாதிரி ஒரு சூப்பர் ரெசிபியோட உங்களை சந்திக்கும் வரை உங்கள் கண்ணன். எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் கண்ணன். நம்ம கண்ணன் A to Z கேட்டரிங் சொல்லிட்டு கடந்த 20 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்கள் எல்லா வீட்டு விசேஷங்களுக்கு தாராளமாக நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா கண்ணன் A to Z கேட்டரிங் சர்வீஸ், தாராசுரம், கும்பகோணம். என்னோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 7904932683. நன்றி, வணக்கம்.